ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணி வசமாக சிக்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் எபிசோட் களை கட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீனா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சீதா கூடயும் அவங்களுடைய தம்பி கூடயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஸ்ருதியோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ருதி கிட்டே பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடியே மீனா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சிந்தாமணிக்கு சீதாவுடைய நம்பர்லேருந்து கால் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி திருச்சியிலேருந்து பேசுகிறோம், இங்கே ஒரு கல்யாண ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரை கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீதா ஆர்டர் கேட்குற மாதிரி பேச வச்சு சிந்தாமணியோடைய வாய்ஸை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதில் ஸ்ருதிக்கிட்ட போட்டு காமிச்சு, இந்த மாதிரி இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க ஸ்ருதி, நீங்கள் எனக்காக இந்த ஆடியோவை அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த மண்டபத்து மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சிந்தாமணி மாதிரி நீங்கள் பேசி என்னுடைய பணத்தை மீட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஸ்ருதியும் சரின்னு சொல்ல, உடனே அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாத்தியா, இது என்னோட இன்னொரு நம்பர் கண்ணு, அதனால் நீ என்ன பண்ணு, அவள் இன்னொரு வாட்டி வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அந்த பொண்ணு வந்துச்சு, கதறி கதறி அழுதுச்சு, கெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எகிரியும் பார்த்துச்சு, ஆனால் நான் கொடுக்கவே இல்லை பணத்தை, ஓனரையும் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டவுடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன், அந்த பணத்தை உங்ககிட்ட எங்கே கொடுக்கணும், என்னுடைய கமிஷனை நான் எங்கே வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பண்ணு, பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா சொல்லி ஸ்ருதி அதை அழகாக பேசி முடிச்சிடுறாங்க. அதற்கப்புறம் அவர் பொன்னியம்மன் கோவிலுக்கு கிளம்பி வர்றாரு, இன்னொரு பக்கம் இவங்களும் கிளம்பி வர்றாங்க. இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிந்தாமணிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க சீதாவை. சீதா, நீ கால் பண்ணி என்ன பண்ணு, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் இப்போ கோயிலில் வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சீதாவும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ மூணாவதாக ஒருத்தருக்கு தான் மீனா கால் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா, அந்த மண்டபத்துடைய ஓனர், அவருக்கும் கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீதாவும் மீனாவும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. மேனேஜர் பணத்தை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சிந்தாமணி கோவிலுக்குள்ளே வர்றாங்க. அதே மாதிரி ஓனரையும் ஒரு இடத்துல ஒளி வச்சுருக்காங்க, மண்டபத்துடைய ஓனரையும். இப்போ சிந்தாமணி உள்ளே வந்தோடனே, என்ன அம்மா இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது, நீ தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வர சொன்னேன், பணத்தை வாங்கிக்கிறதுக்காக வர சொன்னல, அந்த பிரச்சனைகளில் நீ 1000 இருந்தாலும் என் பேரை நீ என்ன பண்ணல, இழுத்தே விடல, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் நீ அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு, இப்போ அவள் நேற்று பிரச்சனை பண்ணாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு அவர், ஆமாம் மேடம், நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல, அந்த பொண்ணு அழுது உருண்டு பிறண்டுச்சு, அதுக்கப்புறம் எகிறவும் செஞ்சிச்சு, ஆனால் நாங்கள் நம்பலை, ஓனரையும் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கே என்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிவிட்டு அதற்கப்புறம் இந்த பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவை ஏமாற்றி சம்பாதிச்ச அந்த 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா பணம் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னு சொன்னதை வச்சு சிந்தாமணி கேட்குறாங்க, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன், அப்போ உனக்கு எப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபோன் வந்துச்சு மேடம், நீங்கள் தானே கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தான் சிந்தாமணிக்கு சந்தேகம் வருது. ஏய், நான் உனக்கு ஃபோனே பண்ணலையா, நான் இங்கே கோயிலுக்கு வந்ததே வேறு வேலையாக வந்தேன், அப்போ உனக்கு உண்மையிலே கால் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, மீனா மாசா கை தட்டிட்டு வெளியே வர்றாங்க. அதை நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தாக சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, இப்போ மீனா இந்த விஷயத்தை உண்மையிலே பண்ணி முடிச்சிட்டாங்க, இது கனவு கிடையாது, நிஜத்திலே அவரை மாட்டி விட போகிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனா மாசா கைத்தட்டி வெளியில் இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி அதில் சம்பாதிக்கிறியே, உனக்கெல்லாம் அந்த காசு எப்படி உடம்புல ஒட்டும், நீ எல்லாம் ஒரு மனுஷி தானா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வைய ஆரம்பிக்கிறாங்க. ஏய், இப்போ நீ எதுக்கு என்னை கத்திகிட்ருக்க, நான் இங்கே மண்டபத்துக்கு அட்வான்ஸ் வாங்க வந்தேன், 1000 வேலை இருக்கும் எனக்கு, நான் எதுக்கு வேணாலும் வந்திருப்பேன், நீ என்னமோ நான் உன் காசை தான் திருடி ஏமாத்துன மாதிரி பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நான் எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டேன்,
கேட்டது மட்டும் இல்லை, ரெக்கார்டும் பண்ணிட்டேன். உங்களை இங்கே வர வச்சது கூட நான் தான். உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மண்டபம் ஆர்டர் புக் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க, அது என்னுடைய தங்கச்சி. அவள் தான் உங்ககிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அதுபோக அவங்கக்கிட்ட உங்கள் வாய்ஸ் மாதிரியே இந்த மேனேஜர்கிட்ட டப்பிங் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? அஜய் என் கொழுந்தனாருடைய ஒய்ஃபு. அவள் என்னோடய தங்கச்சி மாதிரி, அவளே எனக்கு உதவி பண்ணியிருக்கா. ஸோ இவங்க எல்லாரோட உதவியிலேருந்து தான் நான் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட பேசி உங்களை இங்கே வர வச்சேன். இப்போது இதை ரெக்கார்டும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான தவறும் பண்ணலை அப்படின்றத கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதற்கப்புறம் என்ன அப்படின்னா, மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் நமக்கு சீக்கிரமாக சரியானாலே போதுமானது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. உடனே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவங்களும் இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு தப்பிச்சிடலாம் தான் நினைக்கிறாங்க. பட் போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே பாருப்பா, தயவுசெய்து பொய்யெல்லாம் பேசாத, இதில் எல்லா தப்புகளுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வாரம் ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம சிறகடி காசே தான் அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி கார்ட்டூன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களை இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கீங்க, உங்களுடைய தவறுகள்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்னோடய தங்கச்சி தான் காரணம். அவள் தான் உங்களுக்கு கால் பண்ணி மண்டப ஆர்டர் கேட்குற மாதிரி பேசினா. என் கொழுந்தனார் ஒய்ஃப் கால் பண்ணி உங்களை மாதிரியே பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்தே கண்டிப்பாக மீனாவுக்கும் அந்த ஸ்ருதிக்கும் பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஸோ இப்போதைக்கு பேசி முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்களுடைய விருப்பப்படி இப்போ கண்டிப்பாக அந்த பணம் மீனா கையில் கிடைக்கணும், அதுக்கப்புறம் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க ஓனரை அங்கே வர வச்சிடுறாங்க. இந்த மண்டபத்துடைய ஓனரை. அவர் இவங்க 2 பேரையும் முறைச்சிக்கிட்டே இருக்கார். என்னையா என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, சார் நான் ஒன்றும் பண்ணலை சார், இந்த சிந்தாமணி அம்மா சொன்னது தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க, இல்லை சார் நான் ஒன்றும் பண்ண சொல்லலை அப்படின்ற மாதிரி மழுப்பி பார்க்குறாங்க. ஸோ திரும்ப திரும்ப துருவி கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேப்லேயே மண்டபத்தோடைய ஓனர் வந்துடுறாரு. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி, நீங்களாம் இப்போ இத்தனை நாளாக என்கிட்டேருந்து எவ்வளோ பணத்தை அடிச்சிருப்பீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும், ஒரு தொழில் அதுவும் நம்பிக்கையாக விட்டோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாதியா, அப்படி ஏமாற்றி நம்ம அந்த காசை சம்பாதிச்சோம்னா அது கண்டிப்பாக உடம்புலவே ஒட்டாது, அது கண்டிப்பாக என்ன ஆகும், நம்மக்கிட்டேருந்து தொலைஞ்சு போயிடும். அதனால் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஓனர் சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாரிம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் நேற்று ஒன்று என்ன பண்ணிட்டேன், ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் மேனேஜராக ஒருத்தரை பொறுப்பாக போட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவங்க சொல்கிறது தானே என்னால் நம்ப முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன். நேற்று இல்லைன்னா நான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நானே உன்னை கூப்பிட்டு பணத்தை மட்டும் கொடுத்துருந்துருப்பேன். அதனால் என்னை மன்னிச்சிருமா. இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுருந்துருக்கணும். விசாரிக்காமலே உன் மேலே பழியை போட்டு நாங்கள் பேசினது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு நீ என்ன பண்ணணும், எல்லாருமே பெருந்தன்மையாக மன்னிச்சு விடணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். சரிம்மா, நீ என்ன பண்ணுற, அதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம். நீ கோவப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணிக்குவோம், ஏற்றுக்குவோம். ஏன்னா தப்பு பண்ணது நாங்கள் தான் அப்படின்றதுனால கண்டிப்பாக கோவப்பட்டாலும் ஏற்றுக்குவோம், நார்மலாக இருந்தாலும் ஏற்றுக்கிடுவோம். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் குடும்பத்தில். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒவ்வொரு விஷயங்களையுமே இதற்கப்புறம் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காத. இனிமேல் என்னுடைய மண்டபத்தில் வர்ற மொத்த ஆர்டருமே உனக்கு தான். நீ மட்டும்தான் அந்த ஆர்டர் என்ன பண்ண போகிற. அதனால் நீ கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். நீ தான் இதுக்கப்புறம் எல்லா ஆர்டர்ஸுமே போட போகிற அப்படின்றது எனக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் நீ மட்டும்தான் அப்படின்றதுனால ரொம்பவும் கரெக்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஸோ இதே மாதிரி ஊர் முழுக்க உள்ள எல்லா மண்டபத்துலேயும் இவன் என்ன பண்ணிட்டான், ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஆர்டரே கொடுக்காதீங்க
அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், நான் வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது டெக்கரேஷனில் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.